சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் இடையே வெடித்த உட்கட்சி பூசல்கள் முடியாமல் தொடர்கதையாக நீடிக்கிறது. இப்போது இந்த மோதலுக்கு மேலும் வலு சேர்ப்பது போல் மற்றொரு சர்ச்சை வெடித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் கடும் பின்னடைவை சந்தித்த பிறகு தோல்விக்கான முக்கிய காரணமாக யோகி மற்றும் பாஜக நிர்வாகிகள் இடையில் இருந்த மோதல் போக்கே சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச அரசியல் களத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கும் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் வெளிப்படையாக மோதல் வெடித்தது. அதைத் தொடர்ந்து கேசவ் பிரசாத் மௌரியா டெல்லி சென்று பாஜக தலைவர் JP நட்டாவை சந்தித்து பேசியிருந்தார். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் நடக்க இருப்பதால் இந்த நேரத்தில் கட்சியில் ஏற்படும் மாற்றங்கள் வெற்றியை பாதிக்கக்கூடும் என்பதால் கட்சி தலைமை இருவரையும் சமாதான போக்கில் செல்ல சொன்னதாக சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போது மீண்டும் பேசுபொருளாக மாறியிருப்பது யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு கொண்டு வந்திருக்கும் நசுல் நிலங்கள் கையகப்படுத்தும் மசோதா. இந்த மசோதாவை பாஜகவினரே எதிர்த்திருப்பது எதிர்க்கட்சிகளே எதிர்பார்க்காத ட்விஸ்டாக உத்தரப்பிரதேச அரசியல் களத்தில் நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவை என்று 2 அவைகள் இருப்பதால் ஒரு மசோதா சட்டமாகும் முன் 2 அவைகளின் ஒப்புதலையும் பெற்றிருக்க வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரையில் 2 அவைகளிலும் பாஜக பெரும்பான்மையோடு இருப்பதால் அரசு கொண்டு வரும் மசோதாக்கள் பெரிய அளவில் எதிர்ப்பில்லாமல் நிறைவேற்றப்படும். ஆனால் இப்போது இந்த நசுல் நிலங்களுக்கான மசோதாவை யோகி ஆதித்யநாத் தலைவராக இருக்கும் சட்டப்பேரவை ஒப்புதல் கொடுத்திருந்தாலும் கேசவ் பிரசாத் மௌரியா தலைமை தாங்கும் சட்டமேலவை ஆதரவு கொடுக்காமல் ஸ்பெஷல் கமிட்டியின் பரிசீலனைக்கு பரிந்துரைத்திருக்கிறது. இதனால் 2 தலைவர்களுக்குமான மோதல் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னர் நசுல் நிலம் என்றால் என்ன, இந்த மசோதா இந்த நிலங்களை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பதும் அவசியமாகிறது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த மன்னர்களும் சாம்ராஜ்யங்களும் ஆங்கிலேய அரசை எதிர்த்து போர் நடத்தினர். இந்த மோதலில் மன்னர்களை தோற்கடித்து ஆங்கிலேயர் மன்னர்களின் நிலங்களை கையகப்படுத்தியிருந்தனர். இந்தியா சுதந்திரம் அடைந்ததைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்த நிலங்களின் கட்டுப்பாட்டை கைவிட்டனர். இருப்பினும் அரசர்கள் மற்றும் அரச குடும்பங்களிடமிருந்து முன்னுரிமையை உறுதிப்படுத்தும் முறையான ஆவணங்கள் இல்லாததால் இந்த நிலங்கள் அந்தந்த மாநில அரசுகளின் உரிமையின் கீழ் இருக்கும் நோக்கில் நசுல் நிலமாக நியமிக்கப்பட்டன. இந்த நிலங்கள் அரசுக்கு சொந்தமானது என்றாலும் இந்த நிலங்களை பெரும்பாலும் அரசு நிர்வகிப்பதில்லை. அதற்கு பதிலாக அரசு இந்த நிலங்களை பல்வேறு நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குத்தகைக்கு ஒதுக்குகிறது. குத்தகை காலம் முடிவடைவதை நெருங்கினால் தனிநபர்கள் உள்ளூர் மேம்பாட்டு ஆணையத்தை அணுகி ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு பொது விவகாரங்களுக்கும் இந்த நிலங்களை பயன்படுத்துகிறது. உதாரணத்துக்கு அரசு பள்ளிகள், மருத்துவமனைகள், கிராம பஞ்சாயத்து கட்டிடங்கள் போன்றவைக்கு அரசு இந்த நிலங்களை பயன்படுத்தி வருகிறது. ஆனால் இப்போது யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்திருக்கும் மசோதா படி அரசு நினைத்தால் யாரிடமிருந்தும் இந்த நசுல் நிலங்களை கையகப்படுத்தலாம். சட்டப்பேரவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு சட்ட மேலவைக்கு சென்ற போது முதல் ஆளாக பாஜக மாநில தலைவர் பூபேந்திர சௌத்ரி மற்றும் கேசவ் பிரசாத் மௌரியா இருவரும் இந்த மசோதாவை எதிர்த்தனர். இந்த மசோதா நடைமுறைக்கு வந்தால் காலம் காலமாக மக்கள் வசித்து வரும் நிலங்களும் அவர்களிடமிருந்து பறிக்கப்படும் நிலை ஏற்படும். இதனால் எதிர்க்கட்சிகளும் இந்த மசோதாக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கின்றனர். இந்த மசோதாவை பற்றி பேசியிருக்கும் அகிலேஷ் யாதவ் அரசு நினைக்கும் வீடுகளில் எல்லாம் புல்டோசர் கொண்டு இடிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்திருந்தார். இப்படி எதிர்க்கட்சிகள் இல்லாமல் சொந்த கட்சியினரே யோகி கொண்டு வந்திருக்கும் மசோதாக்கு எதிராக பேசியிருப்பது கட்சியினர் சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கிறது.